கூட்டணி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் என்னவோ நிச்சயமாக நமக்கு என்ன நல்லதோ அதை நான் செய்ய போகிறோம். 3 மாதத்தில் ஒரே ஒரு டார்கெட் யார்? திமுகவை தவிர வேறு எதுவுமே நம்ம வேறு எதுவும் நான் பேசலை, டைவெர்ட் பண்ணல, பேசலை, எதுவும் பண்ணல. நீங்களும் அப்படி தான் செய்யணும். ஏன்னா நம்மலாம் இப்போ பாலு கூட கொஞ்சம் சொன்னார், பேசினார், எல்லாம் பண்ணார். நானும் பாலுகிட்ட சொன்னேன், அதெல்லாம் ரொம்ப பேச வேண்டாம், நமக்கு டைவெர்ட் பண்ண வேண்டாம். நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய உழைப்பு எல்லாமே நம்ம இவ்வளோ நம்ம பண்ணுறோம், சின்னதாக அங்கங்கே டைவர்ஷன் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். தெளிவாக தேர்தல் ஆணையம் நம்மளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க, என்னை கட்சி தலைவராக அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் நமக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. அதை ஒன்றுமே யாரோ ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் ஆணையம் என்னுடைய கையெழுத்து தான் A ஃபார்ம் B ஃபார்ம் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் யாரும் மாற்ற முடியாது. இங்கே என்ன கோர்ட்டுக்கு போனாலோ என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதை பற்றி நம்ம பேச போகிறதும் வேண்டாம். அதனால் அவங்க பண்ணாங்க, இது பண்ணுறாங்கன்னா, ஆனால் தினம் ஐயா பேரை அங்கே இருக்கிறவங்க கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறப்போ ஐயா பேரை கெடுக்காமல் நான் எவ்வளோ நம்ம பண்ணோம். இன்றைக்கி அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த திமுக கைக்கூலிகள்லாம் வந்துக்கிட்டு ஐயா பேரை கெடுத்துக்கிட்டு அவங்க சுயநலத்துக்காக, பணத்துக்காக, பொருள் என்னென்னத்துக்காக போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பேசக்கூட வேண்டாம். அதை பற்றி நம்ம வேலைகள் பார்க்கலாம், நம்ம பண்ணலாம். நம்ம போய் நேராக களத்தில் இறங்கி இந்த வேலைகள் நம்ம பண்ணிட்டா போதும். உறுதியாக நம்ம வெற்றி பெறுவோம். நம்ம வெற்றி பெற்றோன்னா நான் சொல்கிறது வரும் தேர்தல் எப்படி வேணால் இருக்கும். அதான் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதனால் நம்ம வேகமாக பண்ணுங்க. எல்லாமே மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே திறமையானவர்கள். எல்லாத்துக்கும் அவ்வளோ திறமை இருக்குது, வீரம் இருக்குது, தகுதி எல்லாம் இருக்குது. அதில் இன்னும் ஒரு 3 மாதம் தான், 3 மாதம் டக்குன்னு போயிடும்.